Hi friends, welcome to my channel Shubhish Just My Way. இன்னைக்கு வந்து மசாலா இட்லி செய்ய போகிறேன். இது வந்து சில்லி இட்லி மசாலா இட்லி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து 2 இட்லி எடுத்துக்கிறேன். இட்லி மீதம் ஆயிடுச்சுனா இது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்க டைமில் இந்த மாதிரி கூட செய்யலாம். அந்த 2 இட்லியும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸ் இல்லாமல் கரெக்டாக இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நான் காரத்துக்கு வரமிளகாய் வந்து 1 வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம், அதனால் வரமிளகாய் வந்து நான் 1 தான் போடுறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அது ரெண்டையும் நான் தட்டி இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறினதும் ஒரு தக்காளியை வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிட்டே இருங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுமே நான் வந்து ஒரு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த அரைச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, கூட குறைய. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி இட்லியில் நமக்கு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இட்லியை வந்து ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம அதில் வந்து இட்லி வந்து ரொம்ப எண்ணெய் பிடிச்சிக்கும், அதனால் வந்து நம்ம டேரெக்டாக இப்படியே சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம ரொம்ப ஆயில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சால். இதை வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு கலக்காதீங்க. இட்லிலாம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் மேலே நான் தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இட்லி வந்து
ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.